Praise the Lord. ஃபர்ஸ்ட் செஷன்ல பொருளாதார இடர்பாடு, பஞ்சம் முழு உலகத்தில் உண்டாக போகிறது. இந்த கடைசி காலத்தில், இந்த பஞ்ச காலத்தில் எப்படி நாம் சர்வை பண்ணுவது என்பது மட்டுமல்ல, how to thrive in times of famine. பஞ்ச காலத்திலே ஏதோ கதையை ஓட்டுவோம் என்ற நிலையிலே இல்லாமல், இந்த பஞ்ச காலத்திலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறவர்களாகவும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பிறருக்கு பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு உக்ரானக்காரனாகவும் இருக்க நாம் பழக வேண்டும். யோசேப்பு எப்படி பஞ்சகாலத்திலே உலகத்திற்கு ஒரு பரிகாரமாக இருந்தானோ, அதே போல திருச்சபை இந்த பஞ்சகாலத்திலே சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஊழியர்கள் கூடுகையிலே நான் இந்த நாட்களிலே அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், பாஸ்டர்ஸ், பஞ்சம் வருகிறது. There is coming a global famine as Jesus predicted in Matthew 24 verse 7. மத்தேயு 24:7 இயேசு சொன்னதான அந்த பஞ்சம் வரப்போகிறது. வரும்பொழுது ஊழியத்திலே இருக்கிற நீங்கள், உங்களுக்கு தேவன் கொடுத்த தரிசனம் என்று ஒன்று உண்டே, அந்த தரிசனத்தை எப்படி நிறைவேற்றப் போகிறீர்கள்? சரி, பஞ்சகாலம், நம்ம பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் சுருக்கிக்கிடுவோம். நம்ம தரிசனத்தெல்லாம் இந்த நாட்களில் நிறைவேற்ற முடியாது, அது செழிப்பின் நாட்களில் செய்து கொள்ளலாம் என்று தரிசனத்தை முடக்கி வைக்க போகிறோமா? அல்லது இந்த பஞ்ச காலத்திலும் தேவன் சொன்னதான திட்டத்தை எள்ளளவும் குறைக்காமல் அதை நிறைவேற்ற போகிறோமா? இந்த டிஃபிகல்ட் டைம்ஸ்ல ஊழியராகிய நாம் எப்படி சர்வை பண்ண போகிறோம் என்ற காரியம் மட்டுமல்ல, இந்த நாட்களிலும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரை சார்ந்து ரிசோர்சஸை அவர் ரிலீஸ் பண்ண பெற்றுக்கொண்டு தேவனுடைய திட்டத்தை அட்வான்ஸ் பண்ண நாம் வேண்டும். யோர்தானை அவர்கள் கடக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தான் வெள்ளத்தினால் கரை புரண்டு ஓடுகிற வேளையில் தான் ஆண்டவர் அவர்களை கடக்கச் செய்கிறார். எப்படி செங்கடலை கடந்து அவர்கள் எகிப்தை விட்டு வெளியில வரும் பொழுது வந்தார்களோ, அதே போல கானானுக்குள் பிரவேசிக்கும் பொழுது யோர்தானை கடக்க வேண்டியது இருந்தது, கடலை கடக்க வேண்டியது இருந்தது ஆரம்பத்தில். இப்பொழுது ஒரு ஆறை கடக்க வேண்டும். ஆனால் இந்த ஆறை கடப்பதற்கு வழக்கமாக இருக்கிறதான அல்லது குறைந்த தண்ணீர் இருக்கிறதான காலத்திலே அல்ல, வெள்ளம் பிரவாகித்து ஓடுகிற காலத்திலே தான் ஆண்டவர் அவர்களை கிராஸ் பண்ண வைக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பெரிதான திட்டத்தை செய்வதற்கு நல்ல ரிசோர்சஸ் எல்லாம் நமக்கு சபையில் இருந்து கொடுக்கிறவர்கள் நிறைய இருக்கும் பொழுது என்று நீங்கள் நினைக்காமல், நம்முடைய சோர்ஸ் ஒரு பணக்காரன் அல்ல, ஒரு பிஸ்னஸ்மேன் அல்ல, பணம் இருக்கிறவர்களை நம் பார்க்கவும் கூடாது. ஆண்டவர் அவர்களை வாய்க்காலாக பை ஆல் மீன்ஸ் பயன்படுத்தட்டும். பட் நெவர் எவர் லுக் அட் த டோனர் as the source. God is the source. Every donor is only a channel at the best. Are you there? Leaders, if you are listening to me, தலைவர்கள், நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தால் சரியாக புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய கிருபையினால 3+ decades of ministry journey, 30 ஆண்டுகளுக்கு மேலாக, and coming close to 40 years of being in ministry, there is a temptation to look at the donors and dance to their tune. நல்ல பிரியமானவர்களை கவனிங்க. ஊழியத்திற்காக
கொடுக்கிறதான அந்த பங்காளர்களை பார்த்து அவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்கி அவர்களுடைய இசைக்கு நடனமாடி போகிறதற்கான சோதனைகள் வரும். பாஸ்டர், உங்களுக்கு வந்திருக்குதா? வந்திருக்குது. நம்ம கான்ஷியஸா அதற்கு நோ என்று சொல்லி, அப்படி என்றால் அவர்கள் ஒருவேளை கொடுக்கிறதை நிறுத்திவிட்டால் நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். உங்களுக்கு சோர்ஸ் ஆண்டவர் தான். அவர்களுக்கு தேவன் கொடுக்க சொல்லி அவர்கள் கொடுக்காமல் இருந்தால் அவர்கள் தேவனுக்கு கணக்கு கொடுப்பார்கள். நீங்கள் தேவன் தான் சோர்ஸ் என்று அக்னாலஜ் பண்ணாமல் இருந்தால், டோனரன் மட்டுமே நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால், ஆண்டவர் டோனரை கொடுக்காமல் இருக்க செய்து விடுவார். Sorry, people of God, I kind of took a few minutes to talk to my fellow pastors. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, மன்னிக்கவும். சில நிமிடங்கள் ஊழியர்களாகிய என்னுடைய நண்பர்களுக்கு நான் சில காரியங்களை சொல்வதற்கு உந்தப்பட்டேன், ஆகவே பேசினேன். ஊழியத்தின் தேவைகள் இருக்கும். ஆனால் சபைக்கு தலைவர் இயேசு, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றுக்காரணர் இயேசு. He will provide. பாஸ்டர், இந்த ஊழிய பிரயாணத்தில் நீங்கள் ஏதாயிலும் டோனருக்கு நோன்னு சொல்லியிருக்கீங்களா? ஓ எஸ், செவரல் டைம்ஸ். அவர்களுடைய ஐடியாஸ்க்கு நோன்னு சொல்லியிருக்கிறேன், அவர்களுடைய கம்பல்ஷனுக்கு நோன்னு சொல்லியிருக்கிறேன், அவர்களுடைய பணத்தையே வேண்டாம்னு சொல்லியிருக்கிறேன். நல்ல கவனிங்க. அவர்களுடைய ஆலோசனைக்கு நோன்னு சொல்லியிருக்கிறேன். இங்க பாருங்க, என்னுடைய பாயிண்ட் என்ன தெரியுமா? டோனர் கொடுக்கிற எல்லா ஆலோசனையும் நிராகரியுங்கள் என்பது என்னுடைய பாயிண்ட் அல்ல. அவங்க டோனருங்கிறதுனால அவங்களுடைய ஆலோசனையை கேட்கணுங்கிற ஒரு பிரஷர் ஒருபோதும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். அவங்க நிர்பந்தம் பண்ணுகிற எந்த காரியத்திற்கும் நீங்கள் பயந்து இணங்க வேண்டாம். சில வேளைகளிலே அவர்கள் கொடுக்கிற பணத்தையே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு கன்விக்ஷனும் கான்ஃபிடன்ஸும் கரேஜும் உங்களுக்கு வேணும். பிரியமானவர்களே, இஃப் யூ ஆர் a donor and if you are watching, don't take this as an insult. I am only saying that you cannot replace God in anyone's life. நீங்கள் ஒருவேளை ஊழியத்திற்கு உதவுகிறதான ஒரு டோனராக இருந்தால், நான் சொல்லுகிற காரியத்தை கேட்டு நீங்கள் வேதனைப்பட வேண்டாம், சந்தோஷப்படுங்கள். நான் என்ன சொல்லுகிறேன் தெரியுமா? உங்களிடத்திலிருந்து உதவி பணம் வாங்குகிறவர்கள் உங்களை தேவனாக பார்க்க கூடாது என்று நான் சொல்லுகிறேன். அது உங்களுக்கும் நல்லது, அவர்களுக்கும் நல்லது. Are you there? Donor, you should have right perspective. Receiver of the donation, அவர்களும் சரியான கண்ணோட்டத்தோடு இருக்க வேண்டும். ஆமென். கொடுக்கிறவர்களும் வாங்குகிறவர்களும் சரியான கண்ணோட்டத்தோடு இருக்க வேண்டும். ஆமென். பிடுங்குகிற காக்கா வந்து உங்களுக்கு கொடுத்து விட்டு போகும். ஆமென். எலியாவுடைய லைஃப் அப்படி யோசிச்சு பார்க்கிறேன். காகம் கொடுத்ததை முதல்ல சாப்பிட்டாரு. அடுத்து சூடான அப்பம் சாப்பிட்டாரு. சாரிபாத் விதவை சுட்டு கொடுத்தாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தேவதூதன் வந்து அவருக்கு ஆகாரம் கொடுத்த ஸ்டோரி நமக்கு தெரியும் பைபிள்ல. ஆமென். Praise God. Hallelujah.
நீங்கள் படித்து பார்த்தால் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் காகம் கொடுத்ததான ஸ்டோரியும் சாரிபாத் விதவை கொடுத்ததான சூடான அப்பமும், 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் தேவதூதன் வந்து போஜனம் பண்ணு என்று சொல்லுகிறதான அந்த சம்பவத்தையும் வாசிக்கிறோம். நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் ஊழியக்காரனே, கவனிக்கிறீங்களா? நீங்கள் போல்ட் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுங்க. ஆரம்பத்தில் ஒருவேளை உங்களுக்கு அந்த ஜேர்னியில காகம் கொண்டு வந்து கொடுக்கிறதான ஒரு மிச்ச ஆகாரத்தை போல இருக்கலாம். Still remain true to God's word. சூடான அப்பம் அப்புறம் வருது. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து தேவதூதனே கொடுக்கிற ஆகாரம் வருகிறது. Be faithful, be faithful, be listening to the voice of God. Hallelujah. என்னுடைய லைஃப்ல உள்ள சில ஸ்டோரிஸை நான் ஃபர்ஸ்ட் செஷன்ல பேசினேன். ஊழிய பாதையிலும் பல அனுபவங்கள் உண்டு. ஆண்டவர் எனக்கு என்ன திட்டத்தை கொடுத்தாரோ அந்த திட்டத்தை தான் நான் செய்வதற்கு ரிசோர்சஸை தேடுகிறேன். 2 சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். I will share with you 2 stories. ஒரு ஸ்டோரி, நான் ஒரு முறை நியூசிலாந்து தேசத்திற்கு ஊழியத்திற்காக போயிருக்கும் பொழுது ஒரு சில பிஸ்னஸ்மென் என்னை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் பேசினேன். அதில் ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ்மேன் ஹூ வாஸ் ஆல்சோ அ சர்ச் லீடர் பார்த்துட்டு ஒரு குரூப் ஆஃப் பிஸ்னஸ்மென், ஒரு 4 பேர் என்னை பார்க்கறதற்காக லஞ்சுக்கு என்னை கூட்டு போனாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மைக்ரோ என்டர்பிரைசஸ், அதாவது இந்த சுய உதவிக்குழு, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் தெரியும்ல, கொஞ்சம் லோன் கொடுப்பாங்க, அப்புறம் அவங்க திருப்பி கொடுத்த உடனே இன்னொருத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த குரூப்லேயே வந்து அந்த திருப்பி வாங்குற காரியம் அவங்களுக்குள்ளேயே இருக்கும். இது கவர்மெண்ட் செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்குது, நிறைய என்ஜிஓஸும் இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு, சுய உதவி குழு, அது பெண்கள் சுய உதவி குழு, இப்படி நிறைய இருக்கு இல்லையா? இந்தியாவில் நிறைய இடத்துல இருக்கு. ஸோ இந்த கான்செப்டை, மைக்ரோ ஃபைனான்சிங் என்ற இந்த கான்செப்டை எனக்கு சொல்லி அவங்க சொன்னாங்க, உங்கள் ஊழியத்திற்காக காசு கொடுக்க முடியாது, நீங்கள் சர்ச் பிளான்டிங், நீங்கள் வந்து மிஷன்ஸு, நீங்கள் வந்து ஊழியர்கள் பயிற்சி அப்படிலாம் சொல்கிறீங்களே, அதுக்கு எங்களுக்கு கொடுக்கறதற்கு உடன்பாடு இல்லை. நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டு, they were talking to the tune of 10 to 15 crores or even more. அதை கொடுத்துட்றோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், அதை வச்சு நீங்கள் இந்த சுய உதவி குழுக்களை ஃபார்ம் பண்ணி மக்களுக்கு கொடுக்கணும், அவங்க திருப்பி கொடுப்பாங்க, அதை அப்படியே ரீசைக்கிள் பண்ணணும். அதில் வர்ற கொஞ்சம் ஸ்மால் இன்ட்ரெஸ்ட் ஒன்று சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மைக்ரோ ஃபைனான்சிங் ஒரு ஸ்மால் பேங்க் மாதிரி ஆக்சுவலாக, பட் ஆனால் மோர் ஃபார் புவர் பீப்புள் அண்ட் ஃபார் த கம்யூனிட்டி, ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப். நல்ல கான்செப்ட், நோ ப்ராப்ளம் அபவுட் தட். எனக்கு அதை பற்றி ஒரு பிரச்சனை கிடையாது. நிறைய கிறிஸ்தவ ஊழிய அமைப்புகள் இதற்கென்றே பிரயாசப்படுகிறார்கள். ஜெர்மனி தேசத்தை சேர்ந்த யோக்கின் டியூவஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஊழியர், கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷமாக இந்தியாவிலே இருக்கிறார். ஒரு இந்தியன் லேடியை திருமணம் பண்ணி கொண்டார். நல்ல ஒரு ப்ரீச்சர், நல்ல ஒரு மிஷன் லீடர், நிறைய ஆர்ஃபனேஜ் வச்சிருக்கிறாரு. சமீப நாட்களாக லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸாக அவர் மைக்ரோ ஃபைனான்ஸ் என்று ஒரு காரியத்தை செய்து அவர்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் விழுப்புரத்தில் எனக்கு தெரியும் ஒரு நண்பர், நம்முடைய விழுப்புரம் அந்த சர்ச் பிளான்டிங் ட்ரைனிங் அந்த வென்யூவை நம்ம ரெண்ட் பண்ணியிருக்கோமே, அவர்கள் அதே இடத்துல அந்த மைக்ரோ என்டர்பிரைஸு, அந்த ஸ்மால் அந்த ஃபைனான்ஸ் கொடுக்குற பேங்க்கு,
அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஸோ இந்த திட்டத்தை எனக்கு சொன்ன உடனே எனக்கு பயம்தான் வந்ததே தவிர சந்தோஷம் வரவில்லை. நான் அன்று இரவு ரொம்ப சீரியஸாக அதை குறித்து யோசித்தேன், ஜெபித்தேன். சமாதானம் இல்லை. ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், நான் உனக்கு என்ன சொன்னனோ அதை மட்டும் செய், நீ டிஸ்ட்ராக்ட் ஆகாத என்று தெளிவாக ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். மறுநாள் நான் அந்த நண்பர்கிட்ட சொன்னேன். மறுநாள் திருப்பி பார்க்கிறதற்கு வர்றேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொல்லிட்டேன், வேண்டாம், நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், அது என்னுடைய அழைப்பு இல்லை, அது எனக்கு ஆண்டவர் கொடுத்த லீடிங் இல்லை, நான் செய்ய மாட்டேன். நான் சொல்றது புரியுதா? I said no. I don't run project. I pursue a purpose. இது நடந்து ஒரு 15 years இருக்கும். But I said no. And இப்பயும் எனக்கு இந்த 15 வருஷம் கழிச்சும் no regrets. No regrets. I'm glad I said no. That is not at all my call. அது என்னுடைய அழைப்பு அல்ல. இன்னொரு சம்பவம் சொல்றேன். என்னுடைய ஒய்ஃபுடைய ஃப்ரெண்ட்ஸ் சிலர், அவங்க ஹேகாய் இன்ஸ்டிடியூட்ல படித்த பொழுது அவர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்த சில இந்தோனேஷியன் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. அவர்கள் நீங்கள் செய்கிற ஊழியத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்பி எங்களிடத்திலே வந்தார்கள். சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. சுற்றி பார்த்தாங்க, கொஞ்சம் தாஜ்மஹால் அது இதுன்னு சுற்றி பார்த்தாங்க. நாங்கள் அவர்களுக்கு பல இடத்தை காட்டினோம். சென்னையில் பீச்சு போன்ற இடங்கள் எல்லாம் காட்டினோம். அப்புறம் பீகார் போகணுன்னு சொன்னாங்க. பீகாருக்கு கொண்டு போனோம். நானும் என் ஒய்ஃபும் தான் கூப்பிட்டு போனோம். அங்கே பீகாரில் ஃபஸ்ட்டு போன உடனே அதில் சிலர் மல்டி மில்லியனர், இந்த 4-5 லேடிஸ் வந்தாங்களே, அதில் சிலர் எவ்ரிபடி இஸ் வெல் டு டூ, எல்லாருமே வசதியாக இருக்கிறாங்க. அதில் ஒரு 2 பேர் நினைக்கிறேன் மல்டி மில்லியனர் தான். ஸோ அவங்க வந்தாங்க. வந்த உடனே அந்த ஒரு அம்மா அதில் இருக்குதே, அது ரொம்ப சுத்தம் பார்க்கும். ட்ரெயினில் போகும்போதே அந்த வெட் வைப்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு 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 ட்ரெயினில் ஜன்னல், அந்த பர்த்து, அந்த செயின் எல்லாத்தையும் தொடச்சி 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 சுத்தம், கிளீனாக இருக்கணும் எல்லாம். அங்கே பீகார் ஸ்கூலுக்கு வந்தாங்க. வந்த உடனே அந்த பீகார் ஸ்கூல் கேம்பஸை பார்த்து சந்தோஷம். ஃபஸ்ட்டு மீல் சாப்பிடும் பொழுதே என்கிட்ட கேட்டாங்க, இந்த முழு ஸ்கூல் கேம்பஸு, அது 1 ஏக்கர் லேண்டு, சிமெண்ட் ஃப்ளோர் போட்டால் எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னு கேட்டேன். சிமெண்ட் ஃப்ளோர். அவங்க சொன்னாங்க, இங்கே ரொம்ப மண்ணாக இருக்குது, அப்படியே நடந்தால செருப்பு ஷூவெல்லாம் மண் படுது, அப்படியே சிமெண்ட்டு ஃப்ளோர் போட்டால் நல்லா இருக்கும்ல, க்ளீனாக இருக்கும்ல அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நல்லா கவனிங்க, 2 காரியம். நம்பர் 1, பிள்ளைகள் மண் இருக்கிற இடத்துல தான் விளையாடுவாங்க. நீங்கள் மண் இருக்கிற இடத்துலலாம் சிமெண்ட் ஃப்ளோர் போட்டிங்கன்னா பிள்ளைங்க மண் இருக்கிற இடத்துல விளையாடி தான் அந்த ஸ்கூல் கிட்ஸு. இன்னொன்று, கீழே விழுந்தாலும் மண்ணில் விழுந்தால் அடிப்படாது அவ்வளவு, ஆனால் சிமெண்ட் ஃப்ளோரில் அடிப்படும். 1. 2வது, இங்கே பிள்ளைகளுக்கு போதுமான கிளாஸ் ரூம் கூட இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3 கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸு மரத்தடியில் அப்படி கார் ஷெட்டு வைக்கிற இடத்துல காரை வெளியில் நிப்பாட்டி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ரொம்ப முக்கியமானது ஒரு 3 கிளாஸ் ரூம். அதுதான் எங்களுடைய ப்ரையாரிட்டி. சிமெண்ட் ஃப்ளோர் இல்லை. நோ நோ நோ, யூ ஷுட் கீப் த ஃப்ளோர் கிளீன் ஆகும்னு சொல்லிச்சு அது. நான் சொன்னேன், லிசன், உண்மையாக எங்களுக்கு உதவி செய்யணும்னா என்ன தேவை என்று கேளுங்க. நான் ஒரு 4-5 காரியத்தை சொல்கிறேன். அந்த 4-5 காரியத்தில் ப்ரையாரிட்டி லிஸ்ட்டும் கொடுக்குறேன். அதில் உங்களுக்கு கடைசியாக நான் 5th ப்ரையாரிட்டின்னு சொல்கிறத கூட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், we will do that. பட் ஆனால் எங்களுடைய ப்ரையாரிட்டி லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கே, நீடு லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குதே, அதில் இது இல்லவே இல்லை.
டெஃபினெட்லி வி won't be interested-னு சொல்லிட்டேன். பட் அந்த அம்மாவும் அப்பனா உன்னுடைய ப்ரையாரிட்டி லிஸ்ட் என்னன்னு கேட்கவும் இல்லை. இது நடந்து ஒரு 4 வருஷம் இருக்கும், பேண்டமிக்கு முன்னாடி. ஸோ நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா என்ன வேணும்னு கேட்கல, அன்னைக்கு அந்த ட்ரிப்பு முடிஞ்ச பிறகும் கேட்கல. தட்ஸ் இட். We are not here to fulfill the wish of the donors. We are here to fulfill the wish of the Lord. சொல்றது புரியுதா? சரி, சிமெண்ட் ஃப்ளோர் தான் அவங்க போடுறாங்க, போட்டுருவோம். இன்னொரு சம்பவம் கூட எனக்கு ஞாபகம் வருகிறது. I remember another incident. எங்களுடைய முதல் ஸ்கூல் கட்டுவதற்கு உதவி செய்த ஒரு நண்பர், கொஞ்சம் கிரேசி மேன், ஒரு ஊழியர் தான், அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்றவர். திடீர்னு வினோதமாக ஏதாவது ஒரு ஐடியா வரும் அவருக்கு. அவர் அங்கே வந்துட்டு அவர் கேட்குறாரு, எல்லாம் கிளாஸ் ரூம் எல்லாம் தட்டி, அந்த நாட்களில் இது நடந்து ஒரு 15 years இருக்கும், தட்டி, அதாவது thatched roof, காற்றடிச்சு அப்படி ஆடும், அந்த மாதிரி இருக்கு. அவங்க அந்த நிலத்தை வாங்குவதற்கு உதவி செய்தாங்க, உண்மை. இப்போ ப்ராப்பர் கிளாஸ் ரூம் தான் முக்கியம், ப்ரையாரிட்டி. அவர் சொல்றாரு, அங்கே ஒரு சின்ன ஒரு குழி மாதிரி இருந்துச்சு, அதை ஸ்விம்மிங் பூல் ஆக்கிடலான்றாரு. நான் சொன்னேன், why swimming pool? No, it's good to have swimming pool. Children will enjoy. பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு கிளாஸ் ரூமு, பெஞ்சு, உட்கார்றதுக்கு ப்ராப்பராக இல்லாத அந்த காலத்தில் ஸ்விம்மிங் பூல். அப்போ நான் சொன்னேன், நோ, நாட் இன் த ப்ரையாரிட்டி லிஸ்ட் அப்படின்னு சொன்னேன். கோவம் வந்துருச்சு. நாங்கள் தானே அந்த ஸ்கூலுக்கு டோனரு, நாங்கள் என்ன வேணால் செய்வோம் அப்படின்னு கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ணார். நான் சொன்னேன், இதுதான் உங்கள் ப்ராப்ளம். அது உங்கள் ஸ்கூல்னு சொன்னீங்க தெரியுமா, அதுதான் ப்ராப்ளம். யூ வேர் கான்ட்ரிபியூட்டர். இது எங்களுக்கு தேவன் கொடுத்த தரிசனம், அதில் நீங்கள் விதைச்சிங்க. ஆனால் என் ஸ்கூலுன்னு சொன்னீங்க தெரியுமா, அதனால் என்ன வேணால் செய்வேன்னு சொன்னீங்க தெரியுமா, தட் வில் நாட் ஒர்க் வித் அஸ். பிரியமானவர்களே, இந்த மாதிரி டோனர்கிட்ட பேசுறதுங்கிறது நீங்கள் அப்படி கொஞ்சம் யோசிப்பீங்க. இங்கே பாருங்க, பணம் தான் எல்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவர்களையே நீங்கள் தேவனா சோர்ஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பயப்படுவீங்க. பட் ஆண்டவர் தான் உங்களுக்கு சோர்ஸ், யாரையும் கர்த்தர் ப்ரொவைட் பண்ணுவார். இப்படி பேசினாலும் அவங்க கொடுப்பாங்களா? நெக்ஸ்ட் கொடுக்குறாங்களே சிலர். கர்த்தர் செய்கிறது அது. சொல்றது புரியுதா? லெட் அஸ் பி வெரி வெரி கேர்ஃபுல். பணத்தை கொடுக்கிறவர்கள் அல்லது இவங்க மூலமா நமக்கு ஆதாயம் கிடைக்கும்னு நினைக்கிறவர்கள், அவர்களை பாத்துறாதீங்க சோர்ஸா. கீப் காட் as the source. Keep God as the source always. நன்மையான எந்த ஈவும், பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று யாக்கோபு 1:17 என்று நினைக்கிறேன். ஜேம்ஸ் சாப்டர் 1:17, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் அல்லது வேற்றுமையின் நிழலும் இல்லை. சங்கீதம் 121, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. Look to God. Look to God. I'm repeating, I know. I'm repeating myself, I know. நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கிறேன். But it is so important that you keep God as the source. God is the giver of vision and God is the giver of provision.
I repeat, God is the giver of vision and He is the giver of provision. You do only what God says and you will see God provide. His will, His bill. Keep this in mind. தெளிவா உங்களுக்கு மனசுல இருக்கட்டும். You are not going to ill-treat the donors. Balanced perspective சொல்லிடுறேன். அதாவது டோனரை நீங்க மதிக்க கூடாதுங்கிறது என்னுடைய பாயிண்டே கிடையாது. இங்க பாருங்க, கரவல் மாடை கரவல் ஆடை மெதுவா நடத்துங்கன்னு பைபிள்ல போட்டிருக்கு. We will honor those who contribute, but never put them in the place of God and never allow them to direct your vision. Let God direct you. That is my take, and I hope you catch this in the right way. இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். ஆமென். சரி, நான் ஒவ்வொரு செஷன்லையும் கான்ஷியஸா என்னுடைய ஸ்டோரிஸை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். so that it comes as a truth. பைபிள்ல இருந்து பேசும்பொழுது truth, but it is also life and truth. நான் பிராக்டிஸ் பண்ணுகிறது, நான் பிலீவ் பண்ணுகிறது, என்னுடைய கன்விக்ஷன்ஸு, என்னுடைய எக்ஸ்பீரியன்சஸ்ஸு அதையும் சேர்த்து சொல்லுகிறேன். so that there is enough inspiration. As much as I provoke you and challenge you to align to biblical worldview. வேதாகம கோட்பாடுகளுக்கு உங்களை இழுத்து நிறுத்துவதற்கு, ஒருங்கிணைப்பதற்கு முயற்சிக்கிற வேளையில் என்னுடைய லைஃப் ஸ்டோரிஸையும் அனுபவங்களையும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஆமேன். இதுவரை ஊழியத்திற்கு வேண்டிய காரியங்களை கர்த்தர் கொடுக்கத்தான் செய்கிறார். தரிசனம் என்ற ஒரு காரியத்தை சொன்ன உடனேயே, கொடுத்த உடனேயே அதற்கு வேண்டிய ரிசோர்ஸஸை கர்த்தர் கொடுக்கிறார். சில நேரம் தாமதிக்கிறது, அதிலே சில பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். சில பெர்சிவியரன்ஸ், நாம் விடாமல் தரிசனத்தை நாம் பிடித்திருக்கிறோமா என்று ஆண்டவர் பார்க்கிறார். Yes, there are lots of lessons that God teaches in the journey of faith. விசுவாச பிரயாணத்தில் தேவன் பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார் என்பது உண்மை. But never get distracted from the source. Praise God for the channel and give all due honor to the channels, but never treat them as the source. Amen. Praise God. பஞ்ச காலத்திலே நாம் செழிக்க முடியும். நாம் ஏதோ அப்படியே கதை ஓடும் அந்த நிலையிலே அல்ல. We will not just survive, we will thrive. அந்த காரியத்தை பிப்ளிக்கலா ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திற்கே வருவோமே. We did mention that a little earlier. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். பஞ்சம், தேசத்திலே பஞ்சம். கீலேயாத்தின் குடிகளில் திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, 1 Kings chapter 17 and verse 1, என் வாக்கின்படியே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டதனாலே அப்படி தைரியமாய் பேச முடிகிறது. என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், ஆகாபாகிய ராஜாவுக்கு முன்பதாக நிற்கிற நான் என்று சொல்லவில்லை. பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான். That is his identity. அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் சொல்லிட்டதுக்கு அப்புறம் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகுது. நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித்தாற்றண்டையிலே ஒளித்துக் கொண்டிரு. God said after speaking the prophetic word to the nation, go and hide yourself. கர்த்தருடைய கைடன்ஸ் கிளியரா, கர்த்தருடைய வார்த்தையை தெளிவா தேசத்திற்கு பேசின தீர்க்கதரிசி. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது.
Go and hide yourself. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். கேரித் ஆற்றண்டையிலே போய் ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை நீ குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். I will command the donor. பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம் என்ற ஒரு வழக்க சொல் உண்டு. அதுபோல பிடுங்கி தின்கிற காக்கா உனக்கு ஆகாரம் கொடுக்கும்பா. அதாவது கல்லுல நாறு உரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தேவன் தான் செய்ய முடியும். கொடுக்காத நபர்கள், இவங்க கிட்டலாம் வாங்கவே முடியாது. சிலர்லாம் ஆச்சரியப்படுவாங்க என்கிட்ட சொல்லி, இவங்களா இவங்க கொடுத்தாங்களா பாஸ்டர், இவங்க கிட்ட வாங்கவே முடியாது பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆட்களெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். காகங்கள், கவனிங்க, அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்திலே அப்பமும் இறைச்சியும், பிரேக்ஃபாஸ்ட், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும், நான் வெஜிடேரியன் ஃபுட் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். பஞ்ச காலத்திலே தேசத்திலே பஞ்சம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழுகிற தேவனுடைய ஊழியனுக்கு ஆண்டவர் படி அளக்கிறார். அது டிவைன் ப்ரொவிஷன். அது அவனை தேடி வருகிறது. தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின் அந்த ஆறு வற்றி போயிற்று. அந்த ஆறு வற்றி போச்சு. சப்ளை ஒரு இடத்துல இருந்து வரது நின்று போச்சு. நீ எழுந்து, இப்ப கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். ஒரு பணக்காரங்கிட்ட அனுப்புறேன், ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அங்க இருக்கும், அங்க போய் தங்கிக்கோ. இல்ல, கர்த்தருடைய வழிகளின்படி நம்ம ஹியூமன் மைண்டை உள்ள கொண்டு வரக்கூடாது. பஞ்சகாலம், விதவை. எப்படி? அப்படித்தான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். ஆமென். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். கர்த்தர் சொல்லி அனுப்பினதுனால, கர்த்தர் பேசி அனுப்பினதுனால அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்திலே ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீங்க தேவனுடைய மனுஷன்தான் சார், ஆனா எங்ககிட்ட என்ன தரமா இருக்கு? கடைசியா அப்பம் சுட்டு சாக போறோம், வேற இல்லை. அந்த கடைசி அந்த மீலை சமைக்கிறதுக்கு தான் விறகு பொறுக்கிட்டு இருக்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அந்த லாஸ்ட் மீல் ஆஃப்டர் தட் ஷீ இஸ் கோயிங் டு டை. அந்த மாதிரி நிலைமையில இருக்கிற ஒரு அம்மா. சம்டைம்ஸ் ஆண்டவர் நமக்கு சப்ளை பண்ணுகிறதற்கு ஊழியர்களுக்கு கர்த்தர் சில நேரத்தில் வைத்திருக்கிறதான டோனர்ஸை பார்க்கும் பொழுது நமக்கே அழுகை வந்துடும். அவங்க கொடுக்கறத பார்த்தா நமக்கு மனவேதனையாக இருக்கும். அவர்கள் கொடுக்கிறது இரத்தத்தை போல இருக்கும். பல முறை நான் அதை வாங்குவதற்கு தயங்கி இருக்கிறேன். ஆண்டவர் சொல்வார், அவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் தான் அவர்களுக்கு லீடிங் கொடுத்து நடத்துகிறேன், நீ வாங்கிக்கொள் என்று. அப்படியே கைகள்லாம் சம்டைம்ஸ் நடுங்கி இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறதான கதைகளை கேட்டு அவர்கள்ட்ட காணிக்க வாங்கணுமா, நம்ம இருந்தால் கொஞ்சம் கொடுத்து அனுப்பிடலான்ற எண்ணம் தான் வரும். பட் God has been so gracious. God has blessed the ministry through such
poor people, and God has also provided for those people. I have seen both. I can talk about my own church members. வட இந்திய மிஷனரி ஊழியத்திற்காக கிட்டத்தட்ட 20 வருஷமா, இப்ப லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் எங்களுடைய ஊழியத்தை குறித்து தெரிந்த அவுட்சைடர்ஸ் கொஞ்சம் பேர் உதவி செய்கிறார்கள். ஆனால் முதல் 20 வருஷம் எங்க விசுவாசிகள் நிறைய பேர் வீட்டு ஹவுஸ் மேட்ஸ், டிரைவர்ஸ், ப்ளூ காலர் ஜாப் ஒர்க்கர்ஸ், ஒயிட் காலர் ஜாப்ல கூட நிறைய பேர் இல்லை, பிஸ்னஸ் மேன் கண்டிப்பா இல்லை. அப்படித்தான் முதல் 20 வருஷம் இருந்துச்சு. அவர்கள் கொடுக்கிற காணிக்கை வச்சு வட இந்தியாவில் மிஷனரி ஊழியத்தை செய்தோம். அவர்கள் அந்த பிளட்ஜ் பண்ணும் பொழுது, காணிக்கை மிஷனரி ஊழியத்திற்காக கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, அவர்கள் எழுதின தொகையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு கண்ணீர் தான் வரும். அதை அவர்கள் நிறைவேற்றுகிறதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். அதற்கு பிறகு வருகிற ஆண்டுகளிலே கர்த்தர் அவர்கள் தேவைகளை சந்திக்கிறதை பார்க்கும் பொழுது பெரிய சாட்சியாக இருக்கும். அதெல்லாம் பார்த்திருக்கிறேன். Hallelujah. Praise God. Biblical principles we will teach people of God, but listen to the stories. It's powerful. The Bible principle படி நாம் வாழும் பொழுது it works. இந்த ஏழை விதவை சாப்பிட்டு சாகிறேன் என்று சொல்லுகிறாள். அவளை பார்த்து இல்லை எனக்கு கொடுன்னு சொல்றது எவ்வளவு ஐயோ கஷ்டமா இருக்குல்ல நமக்கே. இந்த கல் இருதயம் உடைய ஊழியக்காரன் போல தெரிகிறது. அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே. I'm glad he used that encouragement word. நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. நீ போய் ஆயத்தப்படுத்துறேன்னு சொன்னால ஆயத்தப்படுத்து. ஆனாலும் yes, as you said, you go and prepare, but முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்துல கொண்டு வா, பின்பு உனக்கு உன் குமாரனுக்கும் பண்ணலாம். முதல்ல எனக்கு செஞ்சு அப்புறம் உனக்கும் உன் பிள்ளைக்கும். ஐயோ, நீங்க அந்த கதையை படிக்கும் பொழுதே என்னடா இப்படி கேட்டுட்டாரு ஊழியக்காரரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்க பாருங்க பிரியமானவர்களே, ஊழியக்காரர்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் இந்த கதையை சொல்லிட்டு நீங்க ஏழை விசுவாசி கிட்ட போயிட்டு நீங்க கொடுக்கணும்னு நீங்க டிமாண்ட் பண்றதுக்காக உள்ள ஸ்டோரி இல்லை இது. கர்த்தர் நடத்தும் பொழுது சில வேளைகளில் இப்படி இருக்கும். அப்பொழுது கர்த்தருடைய கரம் இருக்கிறத பார்ப்போம். இது எல்லா விதவைகள்ட்டையும் போயிட்டு ஊழியத்துக்கு காணிக்க கூடன்னு பறிக்கிறதற்காக எழுதப்பட்ட ஸ்டோரி இல்லை. I am very conscious of balancing the truth now and then, for it could be easily misunderstood. கவனிங்க. அப்பொழுது எலியாவளை பார்த்து பயப்படாத, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்திலே கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும், கவனிங்க, வெரி வெரி பவர்ஃபுல் டெஸ்டிமனி. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அந்த இடத்துல அந்த கஷ்டப்படுகிற தாயார் இடத்துல, விதவையின் இடத்துல அந்த ஆகாரத்தை வாங்குகிற இந்த ஊழியக்காரன் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு கைடன்ஸை பெற்றுக்கொண்டு முதலாவது வந்தான். இரண்டாவது, அந்த வார்த்தையை பேசுவதற்கு கூடவே கர்த்தர் அந்த குடும்பத்திற்கு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தையையும் சும்மா பில்டப் பண்ணுவதற்காக, சும்மா இமோஷனலா மேனிபுலேட் பண்றதற்காக இல்ல, ட்ரூலி a word from God. தேசத்திற்காக தீர்க்கதரிசனம் உரைத்த தீர்க்கதரிசி இந்த ஏழை விதவைக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவன் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். வாவ், this is God. பஞ்சகாலத்தில் God takes care of his people, the servant of God and the widow. Hallelujah.
அமேசிங் ஸ்டோரிஸ் இந்த பைபிள். இதெல்லாம் தியானம் பண்ணணும் பிரியமானவர்களே. இந்த நாட்களில் உலகளாவிய பஞ்சம் என்று சொல்லி பயப்பட வேண்டாம், பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். பஞ்சகாலத்திலே ஒரு விதவையை பார்த்து, ஏற்கனவே நல்ல காலத்திலேயே கஷ்டப்படுகிற ஒரு விதவையை பார்த்து பஞ்சகாலத்திலே தேவனுடைய வார்த்தை வருகிறது. கர்த்தருடைய வார்த்தையின்படி செய் மகளே, நீ பயப்பட மாட்டாய், நீ ஆசீர்வாதத்தை பார்ப்பாய். இப்படி தைரியமாய் பேசக்கூடிய தீர்க்கதரிசிகள் தேவை. தேவனுடைய வார்த்தையை ஷார்ப்பாக தேசத்திற்கும் ஏழை மக்களுக்கும் சொல்லக்கூடிய பஞ்சகாலத்திலே. ஆமா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஈசாக்கு ஒரு பிசினஸ்மேன், ஒரு வியாபாரி. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம். ஒரு ஊழியக்காரன், ஒரு ஏழை விசுவாசி, இப்பொழுது ஒரு பிசினஸ்மேன் பஞ்சகாலத்தில் எப்படி இருக்கிறார்? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம், ஜெனசிஸ் சாப்டர் 26. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்படின்னா ஆபிரகாம் காலத்தில் ஒரு பஞ்சம் உண்டானது, ஈசாக்கின் காலத்தில் ஒரு பஞ்சம் உண்டானது, யோசேப்பின் காலத்திலே ஒரு பஞ்சம் உண்டானது, யாக்கோபும் பஞ்சத்தை அனுபவித்தார். முற்பிதாக்கள் என்று நாம் சொல்லுகிறவர்கள் எல்லாம் பஞ்சத்தின் வழியாய் கடந்து போனார்கள். அவர்கள் எப்படி அதை சமாளித்தார்கள்? பைபிள்ல ஸ்டோரிஸ் இருக்கு பிரியமானவர்களே. அப்பொழுது கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, 2ஆம் வசனம், ஜெனசிஸ் 26:2, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலேயே குடியிரு. பிசினஸ்மேன், learn to listen to the voice of God. உங்களுக்கு லாஜிக்கல் மைண்ட் ஒன்றை சொல்லும், இது பஞ்சம் இருக்கிற இடம், போயிரு. இல்ல, கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக வருகிறது, போகாத. யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகமம் 46:3 படிச்சு பாருங்க. பஞ்சகாலத்திலையும் போக தயங்குகிறான், போ என்று சொல்லுகிறார். நீ ஒரு தேசமாக வெளியே வருவாய். ஈசாக்குக்கு கர்த்தர் சொல்லுகிறார், போகாதே. There is no magical formula, but listening to God is the key. கவனிங்க, அந்த தேசத்திலேயே குடியிருக்கிறான். 6ஆம் வசனம், ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். புறப்பட்டு போக நினைத்தவன் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படுகிற பிசினஸ்மேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பிசினஸ்மேன், கர்த்தருடைய தரிசனத்தை காண்கிற பிசினஸ்மேன். இப்ப பாருங்க 12ஆம் வசனம், ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனை அடைந்தான். 100 times increase. இங்க பாருங்க, 100 times increaseனா, இங்க பாருங்க, 1 மடங்கு இன்க்ரீஸ்னாலே அது 100% growth. இப்ப ஒரு 10 மூட்டை போடுறீங்க, இன்னொரு 10 மூட்டை விளைச்சலை பார்க்குறீங்க, அது வந்து 1%. அதாவது போட்டதை விட 2 மடங்கு எடுக்கிறீங்க, அதுதான் 1%. ஆனால் இது 100-fold. இட்ஸ் நாட் 100%, 100-fold, 100 மடங்கு பலனடைந்தான். 100 மடங்கு பலனடைந்தான். %10,000. கவனிங்க, அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினால் பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு, அதாவது மற்றவங்க பார்த்து பொறாமைப்படுகிற அளவிற்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாகி ஐஸ்வர்யவானாகி 100 மடங்கு இன்க்ரீஸை பார்க்கிறான். பிஸ்னஸ்மேன், பஞ்சகாலத்தில் யூ கேன் லிசன் டு காட் அண்ட் பி பிளஸ்ட். ஒரு பர்சனல் ஸ்டோரியை சொல்லி நான் முடிக்கிறேன். நான்
1992ஆம் ஆண்டு 93ஆம் ஆண்டு பைபிள் காலேஜ் படிக்கணும், ஊழியத்திற்காக உருவாகணும் என்று ஆசைப்பட்டு 90வது வருஷத்திலேயே ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் குடும்பத்திற்கு மூத்த மகனாக இருக்கிறபடினால, நான் தான் பிரெட் வின்னராக இருக்கிறபடினால 2 வருஷம் பைபிள் காலேஜுக்கு போயிட்டு படிக்க முடியாது. படிக்கும் பொழுது குடும்பத்திற்கு யார், பைபிள் காலேஜ் ஃபீஸ் ஒன்று இருக்கிறது. அதுபோக என்னுடைய அம்மாவுக்கு, தம்பிக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு மந்த்லி எக்ஸ்பென்சஸுக்கு பொறுப்பு நான் தான். ஏற்கனவே இங்கே இருக்கும் பொழுதே அப்படியே தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் அந்த ஆரம்ப நாட்கள். இப்போ அதையும் விட்டுட்டு நான் 2 வருஷம் போயிட்டா படிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? அதனால தான் 91ஆம் வருஷம் வெயிட்டிங் ஆன் த லார்ட். 92 93 ஒதுக்கிட்டேன். 91ஆம் ஆண்டு எப்படியாகிலும் ஆண்டவர் அதுக்கு ஒரு வழியை திறக்கணும்னு ஜோம் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாசல் சிங்கப்பூர் தேசத்தில் போய் படிக்கிறதுக்கான வழியை திறக்கிறாரு. ஆனால் பெரிய பேர் சிங்கப்பூர் தேசத்தில் படிக்கிறோன்னு. ஆனால் இங்கே 2 வருஷம் வீட்டுக்கு, குடும்பத்திற்கு, இன்கமுக்கு வழி இல்லை. அங்கே நான் எப்படியோ பைபிள் காலேஜில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, எனக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, நான் போயிட்டு அங்கே சேர்ந்துடுறேன். கடைசியில் பார்த்தா என்னுடைய ஃபீஸ் கட்டுறதுக்கு டோனர் இல்லை, அங்கே ஸ்காலர்ஷிப்பும் கிடையாது. நான் நினச்சேன் ஸ்காலர்ஷிப்புன்னு, டோனர் யாரோ இருக்காங்கன்னு அந்த ஸ்கூலில் நினச்சி அப்ரூவல் லெட்டர் கொடுத்துட்டாங்க. நான் போய் இறங்கும் பொழுது, அங்கே உள்ளே போகும் பொழுது தான் அவங்க வேர் இஸ் யுவர் டோனர்னு கேட்குறாங்க. என்ன டோனரு இல்லைன்னு சொன்னோம்னா 10 டேஸ்க்குள்ளே கொடுக்காட்டி யூ ஹேவ் டு கோ ஹோம்னு சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, அந்த 2 வருஷம் ஃபீஸ் எப்படி வந்துச்சுங்கிறது ஒரு பெரிய ஒரு மிரக்கிள் ஸ்டோரி. ஆண்டவர் அழகாக தேவைகளை சந்தித்தார். பட் அதை விட இம்பார்ட்டண்ட் என்னுடைய ஃபேமிலியுடைய நீட்ஸு. ரியலாக நான் ஒரு பீஸ் இருந்துச்சு, ஆண்டவர் நடத்துகிறாருன்னு. ஆனால் குடும்பத்திற்கு என்ன செய்வேன்னு எனக்கு தெரியல. அம்மாவுக்கு மந்த்லி நீட்ஸ், வீட்டு வாடகை, அம்மா சாப்பிடணும், தம்பி கூட இருக்கிறான் சாப்பிடணும், தம்பி படிச்சுக்கிட்டு இருக்கிறான். பட் இட் வாஸ் கம்ப்ளீட்லி அ ஃபேத் எக்ஸசைஸ். நான் அங்கே இருக்கும் பொழுது, ஏற்கனவே ஒரு 3 month கோர்ஸ் படிக்கும் பொழுது ஒரு நண்பர் அங்கே இருந்தார். வின்ஸ்டன் என்ற ஒரு ஃப்ரெண்டு. நாட் மச் கான்டாக்ட், பட் நான் வர்றதுனால அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலருக்கு சொன்னேன். அந்த வின்ஸ்டனுங்கிற என்னுடைய பழைய கிளாஸ்மேட்டுடைய அம்மா ஒரு விடோ. நான் இந்த 2 வருஷம் பைபிள் காலேஜுக்கு படிக்க போகும் பொழுது ஃபஸ்ட்டு வீக்கு வின்ஸ்டனும் அவங்க அம்மாவும் என்னை பார்க்க வந்தாங்க. நான் அந்த அம்மாவை பார்த்ததே கிடையாது முன்னாடி. ஒரு லஞ்சுக்கு வெளியில் கூப்பிட்டு போனாங்க. அப்படியே ஃபேமிலி ஸ்டோரியெல்லாம் கேட்டாங்க. ஒரு கேள்வி கேட்டாங்க, நீ தானே வீட்டுக்கு மூத்த பையன் வின்ஸ்டன் சொன்னான். சரி, இப்போ வீட்டில் அம்மா விதவைன்னு சொல்கிறேன், ஏன்னா இவங்களும் ஒரு விதவை, எப்படி அவங்களுக்கு சப்போர்ட்டு, ஹவு வில் தே சர்வைவ்? அப்போ சொன்னேன், காட் வில் டேக் கேர். ஆண்டவர் ஒரு லீடிங் கொடுத்தாரு, வந்துட்டேன், ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று சொன்னேன். அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு ஆண்டவர் உள்ளத்தில் பேசினதுனால தான் நாங்கள் வந்திருக்கிறோம், இதை விசாரிக்க தான் உள்ளத்தில் ஆண்டவர் போட்டிருக்கிறாரு. இந்த 2 வருஷம் நீ படிக்கும் பொழுது உங்கள் அம்மாவுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு எவ்வளவு தேவை? நான் அப்போ சொன்னேன் 2000 ரூபாய். திஸ் வாஸ் 1992. 1500 ரூபா, 2000 ரூபா மேக்சிமம், தட் ஷுட் பி எனஃப் அப்படின்னு சொல்கிறேன். அவங்க சொன்னாங்க, இந்த 2 வருஷம் நான் அதை பார்த்து கொள்கிறேன். கரெக்டாக 3 மாதத்திற்கு ஒரு முறை வந்து என்னை பார்த்து ஒரு லஞ்ச் வாங்கி கொடுத்துட்டு அவங்க அதை கொடுத்துட்டு போவாங்க. காட் ப்ரொவைடட். அவருடைய டைரக்ஷன். நான் ஊழியத்திற்காக ஆயத்தப்படணும்னு போகும் பொழுது அங்கே குடும்பத்திற்கு, அதாவது யோர்தானில் காலை வைக்கிற வரைக்கும் பிளக்கலை. அதுபோல தான் நான் ஆண்டவருடைய வசனத்தின்படி, வழிநடத்தலின்படி, வார்த்தையின்படி, கைடன்ஸ் படி போயிட்டேன். நாட் நோயிங் ஹவு இட்ஸ் கோயிங் டு பி டேக்கன் கேர்.
Goodness and grace will follow you all the days of your life, but you have the Lord as your shepherd. கர்த்தரை மேய்ப்பராக நீ கொண்டிருந்தால் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். God took care. 2 வருஷம். Coming to the story of my Bible school fees. எனக்கு என்கரேஜ்மெண்ட்லாம் பண்ணது ரேமண்ட் லிம் என்ற ஒரு சகோதரன். இது ஒரு லாங் ஸ்டோரி, எப்படி பைபிள் காலேஜுக்கு நான் போனேன்னு, சிங்கப்பூரில் படிக்கிறதுக்கு ஒரு டோரை எப்படி ஆண்டவர் திறந்தார்னு. ரேமண்ட் லிம் என்ற ஒரு ஃப்ரெண்டு தான் என்னுடைய அப்ளிகேஷனை வாங்கிட்டு போயிட்டு அங்கே கொடுத்தாரு. இங்கே வந்திருந்தார் இந்தியாவிற்கு. அவர் காலேஜில் ஸ்காலர்ஷிப்பு கொடுத்துருவாங்கன்னு அவர் நினச்சி சப்மிட் பண்ணிட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்கிறாங்க டோனர் எங்கன்னு கேட்குறாங்க. நான் அப்படியே 10 நாள் டைம் கொடுத்தாங்க. நான் அப்படியே அந்த ஃபஸ்ட்டு 1-2 டேஸில் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அதாவது தெரிஞ்சிருந்தால் ஒரு லெட்டரே கொடுத்துருக்க மாட்டோம், இன்விடேஷன் லெட்டரே கொடுத்துருக்க மாட்டோம் அப்படின்றாங்க. அதாவது நம்மளை வேண்டான்னு சொல்கிற இடத்துக்கு வந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு ரிஜெக்ஷன் ஃபீலிங் இருந்துச்சு. அப்போ ரேமண்ட் தாமஸ்னு ஒரு இந்தியன் பிரதர், அங்கே சிங்கப்பூரியன், அவரும் எனக்கு பழைய ஃப்ரெண்டு, பழக்கம், பழைய கிளாஸ்மேட்டு, இந்த வின்ஸ்டன் மாதிரி. அப்படியே அந்த கேம்பஸ்க்கு வர்றாரு மத்தியானம். பார்த்த உடனே ஹலோ ரேமன், அவர் சொல்றாரு ஹலோ குமார். அங்கே இஸ் எவ்ரி திங் ஓகே வித் யூ? நான் சொன்னேன் நாட் ரியலி அப்படின்னு சொன்னேன். அவர் பார்த்து சொன்னார் வாட் இஸ் த ப்ராப்ளம்னு கேட்டார். நான் சொன்னேன் இது மாதிரி ஒரு லெட்டர் கேட்டிருக்காங்க, ஐ டோன்ட் நோ how that is going to work out. Don't worry, I came to give the letter only. எப்படா இவருக்கு தெரியும் லெட்டர் கொடுக்க? I have started a church, நான் சர்ச் ஆரம்பிச்சிருக்கேன். பெரிய காங்கிரிகேஷன் கிட்ட 30 பேர் தான் இருக்கிறோம். ஆனால் எனக்கு சொல்லப்பட்டது நீ இது மாதிரி வந்திருக்கிறேன்னு, உனக்கு இது மாதிரி ஒரு லெட்டர் தேவைப்படுதுன்னு என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டு பீட்டர் மணிமுத்துன்னு சொல்கிற ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருக்கிறாரு. அவர் உடனே லெட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டார். அவர் சொன்னார் எங்ககிட்ட சர்ச்சில் கொடுக்கறதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லை, ஆனால் உன்னுடைய விசுவாசத்தை கனப்படுத்த விரும்புகிறோம், கர்த்தர் பார்த்துக்கொள்வார், சபையாக நம்ம ஜெபிக்கலாம், நீயும் ஜெபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு ப்ரொவைட் பண்ணுவார் 2 இயர்ஸ்க்குன்னு சொல்லி அது லெட்டர் கொடுத்தாங்க. நான் உடனே ஜெபம் பண்ண, ஆண்டவரே ரேமண்ட் லிம் என்னுடைய அப்ளிகேஷனை கொண்டு சப்மிட் பண்ணார். அவர் ஒரு வெல் டு டூ மேன். அவருக்கு தெரிஞ்சதுன்னா இந்தியாவுக்கு திரும்பி போகிறேன் ஃபீஸ் கட்டாமல் அப்படின்னா அவர் விடமாட்டார், அவர் கட்டுவார். இந்த ரேமண்ட் தாமஸுங்கிற ஒருத்தர் அதே போல் லெட்டர் கொடுத்ததுனால அவர் எப்படியாவது யார்ட்டையாவது போயிட்டு ஃபீஸை கட்டிடுவார். ஆண்டவரே நீர் தான் என்னை அழைத்து கொண்டு வந்தீர். இந்த ரேமண்ட் தாமஸும் கட்டக்கூடாது, இந்த ரேமண்ட் லிம்மும் கட்டக்கூடாது, இந்த சைனீஸ் மேனும் கட்டக்கூடாது, இந்த இந்தியன் மேனும் கட்டக்கூடாது. 8 டேர்ம் ஃபீஸ் கட்டணும். ஒரு டேர்ம் ஃபீஸ் $1000 சிங்கப்பூர் டாலர். 2 வருஷத்துக்கு 8 டேர்ம் $8000. அது போக என்னுடைய செலவுகள் இருக்கிறது, புக்ஸ் இருக்கிறது, எப்படியும் ஒரு $15,000 to $20,000 என்டையர் 2 இயர்ஸுக்கு ஆகும். ஒரு பைசா கிடையாது, வீட்டுக்கு சப்போர்ட் காசும் கிடையாது, என்னுடைய ஃபீஸ் காசும் கிடையாது. ஐ எம் தேர். ஆண்டவர் நாமத்தின் மகிமைக்காக சாட்சியாக சொல்கிறேன், 2 இயர்ஸ் ஃபீஸு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. சில டைம் சிலர் என்கிட்ட கொடுத்து ஃபீஸ் கட்டுவாங்க. ஒரு 4 டேர்ம் யார் கட்டினாங்கன்னே தெரியாது. ஆஃபீஸ்லேருந்து சொல்லுவாங்க somebody came and paid your fees but they told that their name should not be revealed. அவருடைய பெயர்கள் சொல்லப்படக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள், ஆனால் அவங்க ஃபீஸ் கட்டியாச்சுன்னு சொல்லி ரசீது மட்டும் கொடுப்பாங்க. பிரியமானவர்களே, சாரிபாத் விதவை ஸ்டோரி, ஈசாக்கு ஸ்டோரி, எலியா ஸ்டோரி பைபிள்ல இருந்து சொன்னேன், என் லைஃப்ல இருந்து என் ஸ்டோரியை சொன்னேன். பஞ்ச காலத்திலே, வறட்சியான காலத்திலே கர்த்தர் எனக்கு போதுமானவராக இருந்திருக்கிறார். ஆமேன். ஏசாயா 58:11 வாசித்து முடிக்க போகிறேன். ஏசாயா 58:11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, ஐ கேன் டெஸ்டிஃபை டு திஸ் ஸ்கிரிப்சர். கர்த்தர் நித்தமும் என்னை நடத்தினார் என்று நான் சொல்ல முடியும். மகாவறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய். அந்த பேச்சுலர்ஸ் டிகிரி ப்ரோக்ராமும் முடித்தேன், மாஸ்டர்ஸ் டிகிரி ப்ரோக்ராமும் முடித்தேன் 94.
அதுக்கப்புறம் 3.5 வருஷம் எக்ஸ்ட்ரா சிங்கப்பூர்லேயும் இருந்தேன். கர்த்தர் பார்த்து கொண்டார். இன்று 24 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. இன்றைக்கு வரை பார்த்து கொள்ளுகிறார். The Lord provides. இந்த பஞ்சகாலம் என்ன? கர்த்தர் இந்த பஞ்சகாலத்திலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமென். Hallelujah. Are you blessed hearing the stories from the Bible and my story? More stories to come, more biblical principles to come. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? அல்ல தகப்பனே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, you are real. You are real. நீர்தான் எங்கள் ப்ரொவைடர். உம்மை நோக்கி பார்க்கிறோம். Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. உம்மை உயர்த்துகிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒரு பெரிய விசுவாசம் உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். தேவனோடு ஒரு கனெக்டடான நிலையிலே இருக்க, உம்முடைய வார்த்தையை கேட்க, ஆண்டவரே அதற்கு கீழ்ப்படிய, அதனாலே உண்டாகிற உம்முடைய ஆசீரை பெற்றுக்கொள்ள, தொடர்ந்து வாய்க்காலாக இருக்க, ஆண்டவர் இந்த சைக்கிள்லேயே தொடர்ந்து வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Hello. I'm sure God spoke to you. I could feel the freedom and the flow because you are listening and you are being blessed. இது கர்த்தர் அபிஷேகித்து வெளிப்படுத்துகிற சத்தியங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. More teachings to come in the next several sessions. விடாமல் எல்லா செஷன்ஸையும் கேளுங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாத வாய்க்காலாக தீர்த்தருள்வாராக. ஆமென்.